வணக்கம். திருப்பாவை 4ஆம் பாசுரம். மார்கழியில் கண்ணன் புகழ்பாடி பாவை நோன்பு நோக்கும் பெண்கள் அதிகாலை நீராட வசதியாக நீர்நிலைகள் நிரம்பி வழிய வேண்டி 4ஆம் பாசுரத்தை எடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஆழிமலைக் கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து குடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமலைபோல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உலகம் உய்ய மழை பொழிவிக்கும் கடவுளே, பரந்து விரிந்த கடலில் உள்ள நீரை எடுத்து அதை திருமாலின் திருமேனி நிறமான கரிய நிறத்தில் மேகங்களாக மாற்று. அகன்று விரிந்த பத்மநாபன் தோளில் சுமக்கும் மின்னுகின்ற சக்கரம் போல் மின்னல் மின்னி அவனது கையில் சுமக்கும் சங்கம் ஒலித்தால் அதிரும் ஒளிபோல் இடிகிடித்து சாரங்கபாணியின் வில்லிலிருந்து புறப்படும் அம்புபோல் சரசரவென மழையை பொழிவிப்பாயாக. அப்படி செய்தால் நீர்நிலைகள் நிரம்பும், இந்த உலகம் மகிழும், நாங்களும் அகம்மகிழ்ந்து மார்கழி நோன்புக்கு நீராடுவோம் என திருப்பாவையின் 4ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் வலியுறுத்துகிறார். உலக உயிர்கள் அனைத்தும் மகிழ்ந்து வாழ, பூமி செழிக்க மழை வேண்டி பாடப்படும் பாடல் இது. முதல் 3 பாசுரத்தில் ஆயர்பாடி கண்ணன், திருப்பார்கடலில் பள்ளிகொண்ட பரந்தாமன், 3 அடி கேட்ட குள்ள வாமனன், ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமன் பற்றி பாடிய ஆண்டாள் நாச்சியார் 4ஆம் பாசுரத்தில் பத்மநாப சுவாமியை வர்ணித்துப் பாடுகிறாள். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.